சீஷர்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. நம்ம இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ஆமாம் நம்ம ஆஸ்தியோட அந்தஸ்தோட வாழ்ந்து நம்மளை தான் ஒரு சாட்சியாக, நம்ம சாட்சினா அதை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை சாட்சினா. சாட்சினா அதுவும் இன்க்ளூட், அதுவும் தான் இல்லைன்னு சொல்ல, நம்மளோட லைஃப்பில் நம்ம இயேசுவை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா. பட் அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்னென்னா, இனிமே நீ எங்கே போனாலும் எனக்கு என்னை பற்றி சொல்லுகிற ஒரு மெசேஞ்சராக இருன்னு சொல்கிறார். உன்னை பற்றி சொல்லக்கூடாது, உன் பாவத்தை பற்றி பேசக்கூடாது. எதற்கு சாட்சி? கூட இருந்தவங்க, அவர் பிறந்ததற்கு, அவர் அவர்களோடு கூட நடந்ததற்கு, மிகப்பெரிய அற்புதங்கள் செய்ததற்கு, அவர் மரித்ததற்கு, அவர் உயிர் தெழுந்ததற்கு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக பரத்திலே மேகத்துக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு, அவர்களோடு உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் பிரத்யட்சமாக வெளிப்பட்டு ஓப்பனாக அவர் அப்படியே விசிபிளாக இருந்து 40 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் உயிர் தெழுந்ததுக்கு அவர் சொல்ல, நீங்கள் தான் எனக்கு சாட்சி. நான் உயிர் தெழுந்தது யாரும் பார்க்கல, நீ தான் பார்த்த. அப்போ நான் உயிர் தெழுந்த கிறிஸ்து என்பதை யார் தான் போய் சொல்லணும்? இதை தான் சொல்றாரு, நீங்களே எனக்கு சாட்சி. நான் விட்னஸ். விட்னஸோட மீனிங் மெசேஞ்சர்.